நானு ஒண்ணு அப்பா எப்பவுமே சொல்றது கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். எல்லாரும் எல்லாருமே ஊழியம் செய்யணும், ஏதாவது செய்யணும். அது ஒரு மேடை ஊழியம்னு கிடையாது. ஃபைண்ட் சம்திங் தட் யூ கேன் டூ ஃபார் காட் அட் எனி பாயிண்ட் இன் டைம். மனசுக்கு என்ன வருதோ, கைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை எடுத்து செய். இது என் காலிங் என்ன, அதை கண்டுபிடிக்கணும், அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எதுனாலும் எடுத்து செய்யணும். அதனால ஆண்டருக்காக எதாவது செய்யணும், எல்லாரும் ஊழியம் செய்யணும். அது நம்பர் 1 மோட்டிவேஷன் எங்க அப்பா. ஆகையால அதை சொல்லி சொல்லி கொடுத்ததுனால நாங்க சின்னதுல இருந்தே, நானே என்னுடைய பெரிய தம்பி எங்க வீட்டுல ஆயிரக்கணக்கான ட்ராக்ஸ் இருக்கும். டிஎல் ஆஸ்பானுடைய ட்ராக்ஸ் இருக்கும். நாங்க 2 பேரும் எதிர கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குனால, இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மக்கள் வரும்போது நாங்க இங்க வாசல்ல இருந்துட்டு ஓடி 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 ட்ராக்ஸ் கொடுப்போம். நாங்க சைக்கிள் ஓடுவோம், சைக்கிளை துரத்தி 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 போய் ட்ராக் கொடுப்போம். நாங்க அந்த மாதிரி சின்னதுல இருந்து ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும். அதே மாதிரி எங்க தகப்பனாரும் ஆதி நாட்கள்ல ட்ராக் ஊழியம், ஹாஸ்பிட்டல் ஊழியம், ஜெயில் ஊழியம், அந்த மாதிரி வெறும் நம்ம மேடை பிரசங்கன்றதுல எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங். அதனால அப்படி செய்யணும்ன்றது. அதனால அது ரொம்ப அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அதனால நானு வேலைக்கு போய் சேர்ந்த உடனே அங்கேயும் ஒரு பிரேயர் ஃபெலோஷிப் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஆஸ்திரேலியன் ரிவைவல் பிரேயர் மினிஸ்ட்ரேஷன் ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சோம். இப்ப நாங்க சர்ச் நடத்துறோம். இதுக்கு எல்லாமே நிறைய மினிஸ்ட்ரிஸ், சின்ன சின்ன மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. சோ அது மாதிரி எங்களோட ஃபேமிலியில மற்ற சிப்லிங்ஸும் இதே மைண்ட் செட் தான். பிகாஸ் we have to do something for God. ரெண்டாவது